உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. வெம்பக்கோட்டை பொய் வழக்கு போடும் போலீசார், பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் காக்கிவாடான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் தடை செய்யப்பட்ட பட்டாசு தயாரித்ததாக பொய் வழக்கு பதிந்துள்ளதாக கூறி வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலைகளில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும், உடனடியாக சீல் வைத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் சார்பு தொழில்கள் பாதிக்கப்பட்டு தொழிலே முடங்கும் எனவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். இது குறித்து காவல் ஆய்வாளரிடம் மனுவும் அளிக்கப்பட்டது. ஜியோ நியூஸ் தமிழ் செய்தியாளர் காளிராஜ், விருதுநகர் மாவட்டம். எஸ்பி சார் அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு வந்து தொடர்ந்து பட்டாசு தொழிற்சாலைகளில் உள்ள சிறு குறைகள், அதாவது தொழிலாளர் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுலேயே குறிக்கோள் இருக்காங்க. இன்றைக்கு உதாரணமாக இன்னைக்கு கார்த்திகா ஃபயர் ஹவுஸுக்கு எஸ்பி சார் தலைமையில் உள்ள ஒரு குழு ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது அவங்க உண்மைக்கு புறமான செட்டில் வேலை செஞ்ச மாதிரி, செட்டில் வச்சு பட்டாசு தயார் பண்ண மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டோம். ரெண்டாவது எஸ்பி சார் தலைமையில் உள்ள குழுவாக இருக்கட்டும், இல்லை காவல் ஆய்வாளர் குழுவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா துணை கண்காணிப்பாளர் குழுவாக இருந்தாலும் சரி, இல்லீகலாக செய்யக்கூடிய இடங்களை, இல்லை இல்லீகலாக பட்டாசு தயார் பண்ணக்கூடிய இடங்கள், அது காட்டுக்குள்ளையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கோழிப்பண்ணை, இல்லாட்டி தோட்டங்கள், அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி தொடர்ந்து இல்லீகலாக செய்கிறாங்க. அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முறையாக லைசன்ஸ் பெற்று தொழில் செய்யக்கூடிய எங்களோட தொழிற்சாலைகளுக்குள்ளே எஃப்ஐஆர் குற்ற வழக்கு பதிவு பண்ணுறது இதை நாங்கள் தமிழன் பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் மீது குற்ற வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா நாங்கள் முறையாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு எதிர்த்து நாங்கள் கோர்ட்டையோ இல்லை மக்களை திரட்டி நாங்கள் ஒரு போராட்டமோ நடத்த வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுவோம். அதனால் அமைக்கப்படுற குழுக்கள் எஸ்பி சார் தலைமையில் உள்ள குழுக்களுக்கு போதுமான புரிதல் இல்லை. அவங்களுக்கு எது எந்த வெடிகள் செய்யலாம், எந்த வெடி செய்யக்கூடாது அப்படின்ற அவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை சார் காவல் ஆய்வாளர் சாரோ இல்லாட்டி மற்ற அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து எந்த வெடி எந்த ஃபயர் ஹவுஸில் செய்யலான்ட்டு சொல்லணும். இப்போ ஃபேன்சி டிஆர்ஓவில் பண்ணுறாங்க, மெட்ராஸ் லைசன்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ரெண்டாவது செட்டு அமைச்சு ஃபேக்ட்ரி ஒட்டோ ஃபேக்ட்ரி பின்னாடியோ செட்டு அமைச்சு நாங்கள் மேனுஃபேக்சரிங் எங்கள் ஆளுங்க பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஃபயர் ஹவுஸ்காரங்க பண்ணுறாங்கன்னா அதற்கு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம். ஸோ தொழிற்சாலை முறையாக லைசன்ஸ் வாங்கி அனுமதி பெற்று நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் காவல்துறை அத்துமீறி உள்ள நுழைந்து குற்ற வழக்கு தாக்கல் பண்ணுறதை நிறுத்திக்கணும் அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே போன வாரமும் ஒரு கடிதம் மூலியமாக அதை எஸ்பி சாருக்கு சொன்னோம். இப்போ நேரடியாக காவல் ஆய்வாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். திரும்ப நாங்கள் அதை திரும்ப கடிதம் மூலியமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலான் இருக்கோம்.